ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன, ஒரு பிகினராக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரிப்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன். உங்களோட ஃபைனல் ரிசல்ட் உங்கள் ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். உங்களோட பாதை சரியாக இருந்ததுன்னா நீங்கள் போய் சேர வேண்டிய இடமும் சரியாக வந்து பின்னாக அமையும். நடுவில் வர சின்ன சின்ன ஃபெயிலர்ஸ், குட்டி குட்டியாக நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸு எதையுமே காதில் வாங்கிக்காமல் உங்கள் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். அவ்வளவுதான். ஓகே, ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். சரி, பார்த்துடலாமா? ஓகே, ஃபைன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ என்ன சிலபஸ் இருக்குது, எப்படி படிக்கணும், என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம், என்ன ஏஜ் லிமிட் இருந்தால் இதை வந்து படிக்க முடியும், எனக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்புறம் மாதிரி தான் மைண்ட் செட் அதிகமாக இருக்கும். ஏன்னா கோல் பெருசாக வந்து பின்னாக வச்சுருப்போம். பட் அந்த 2 போஸ்ட் மட்டுமே இதில் வந்து கிடையாது. 21 போஸ்ட்டு கிட்ட இங்கே வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது யூபிஎஸ்சியோட ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன போஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து பின்னாக செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் போது அது எல்லா ஆங்கிளையும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும். அப்போ வெறும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அது மட்டும் கிடையாது. நிறைய போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த எக்ஸாம் எழுதுறவங்க எலிஜிபிள் தான். ஓகே, அதில் சில கண்டிஷனாக இருக்கும். நம்ம அதை தனியாக வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ரைட்டு. நெக்ஸ்ட்டு, யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள்? சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கீங்களா, இந்த எக்ஸாம் இங்கே எலிஜிபிள் தான். அது வரைக்கும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ஏஜ் லிமிட் ஒரு முக்கியமான விஷயமா இதில் வந்து இருக்குது. இன்னொன்று எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பின்னாக சிம்பிள். எனி டிகிரி நீங்கள் வந்து பின்னாக படிச்சிருக்கீங்க, அது பிஎஸ்சியாக இருக்கலாம், பிஇயாக இருக்கலாம், என்ன கோர்ஸ் வேணால் இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. எதனா ஒரு டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா, நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். நான் அரியர் வச்சுருந்தேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிளியர் பண்ணிட்டீங்களா, நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். நான் வந்து ஜஸ்ட் தான் பாஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. டிகிரி வாங்கியிருந்தால் போதும். அது ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, நான் அரியர் வச்சு கிளியர் பண்ணனா அதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. டிகிரி கையில் நீங்கள் வாங்கிட்டாலே இந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள் தான். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, நான் ஃபைனல் இயர் தான் வந்து பின்னாக படிக்கிறேன், என்னால் எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் எழுத முடியும். இதில் ஒரு 3 ஸ்டேஜ் வந்து இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்புறம் மாதிரி வந்து போகும். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ப்ரிலிம்ஸை நீங்கள் வந்து எழுத முடியும். மெயின்ஸ் போகும்போது கையில் டிகிரி வந்துருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு டிகிரி வந்து பின்னாக இல்லை, எவ்வளோ மார்க் இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனி டிகிரி இதுக்கு எலிஜிபிள். முடிஞ்சு போச்சா? ரைட்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் எவ்வளோ வந்து பின்னாக இருக்கணும். எல்லாருக்குமே வந்து பின்னாக பாருங்கள், மஸ்ட் அட்டைன்ட் 21 இயர்ஸ் இங்கே வந்து பின்னாக ஸ்டார்ட்டாக இருக்கணும். ஓகேவா? இதில் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்ற விஷயம் இங்கே நான் வந்து பின்னாக கொண்டு வந்திருக்கேன். இதில் 3 கேட்டகரி வந்து பின்னாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரி, எந்த ரிசர்வேஷனும் அவங்களை வந்து பின்னாக கிடையாது. ஓகே, அன்ரிசர்வ்ட் இல்லை ஓசி அப்புறமா சொல்லுவாங்க. அண்ட் ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி அப்படின்ற விஷயம். ஓகே, இப்போ ஜென்ரலுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21 தான். எல்லாருக்குமே அந்த ஸ்டார்டிங் ஏஜ் உங்களுக்கு 21 தான் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. கிளியரா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 32 வயசு வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். இது ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி அப்புறம் மாதிரி வரும். இது ஓபிசி பார்த்தீங்க அப்படின்னா 32 + 3, அதாவது 35 வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் வந்து பின்னாக எழுதிக்கலாம். கிளியர்? எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 32 + 5 அப்புறம் மாதிரி வரும். 37 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து பின்னாக எழுதிக்க முடியும். ஓகே ஓகே. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ எவ்வளோ வேணால் எழுதலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 6 அட்டம்ப்ட் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். ஓகே, எக்ஸாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலே கவுண்ட் வந்து பின்னாக வந்துடும். ஜஸ்ட் அப்ளை பண்ணால் மட்டுமே கவுண்ட் வந்து பின்னாக வராது. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமில் போய் அட்டெண்டன்ஸ் நீங்கள் வந்து போடுவீங்க. நான் ப்ரெசென்ட் ஆகிருக்கேன், அட்டெண்டன்ஸ் போடுவீங்க. அட்டெண்டன்ஸை கொடுத்தா தான் கவுண்ட் வந்து வரும். அதில் மொத்தமாக 6 அட்டம்ப்ட்டு, அதுக்குமே எழுத முடியாது. 21 வயசு இருந்து 32 வரைக்கும் ஒரு 10 வருஷம் இருக்கா, இந்த 10 வருஷத்தில் 6 அட்டம்ப்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ரைட்? இது ஓபிசி பார்த்தீங்கன்னா 6 + 3 9 அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்க முடியும். 21 35 வரைக்கும் 9 முறை எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 21 37 வரைக்கும் கவுண்டே வந்து பின்னா கிடையாது. நீங்கள் எல்லா எக்ஸாம் வந்து எழுத முடியும். 21 37 வரைக்கும் இருக்கிற அந்த 15 16 வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டால் எஸ், நீங்கள் எழுதிக்க முடியும். இதுதான் ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட்குள்ளே நீங்கள் வந்து பின்னாக இருக்கிறீங்க, நான் டிகிரி வந்து பின்னாக நான் முடிச்சுட்டேன், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சலாம். மற்றபடி எந்த ஒரு லிமிட்டும் இங்கே வந்து கிடையாது. நான் வந்து பின்னாக்கா அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை வந்து கிடையாதுங்க. டிகிரி கையில் இருக்குது, ஏஜ் லிமிட் எனக்கு வந்துருக்கு. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிடணும்.
இவ்வளோதான், இதான் அந்த எலிஜிபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்குள்ளே போக போகிறோம். ஸோ பேசிக்கான விஷயம் இது மட்டும்தான். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. எனி டிகிரி எக்ஸாம் எழுத முடியும். ஃபைனல் செம் எழுதிருக்கீங்க, எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஏஜ் லிமிட் இருக்கா, எக்ஸாம் எழுத முடியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கையில் புக் இருக்குது, படிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா, அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சொன்ன உடனே நம்ம ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து பின்னாக்கா யோசிக்கணும். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நல்லா பாருங்கள். மொத்தமாக 3 ஸ்டேஜ் இதில் வந்து உண்டு. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜ், முதல்நிலை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெயின் ஸ்டேஜ், முதன்மை தேர்வு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு, இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜ் தான் எக்ஸாம் வந்து பின்னாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஜுமே என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை டீட்டெயிலாக நம்ம வந்து பின்னாக்கா பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் பார்த்துட்டோம், எக்ஸாம் பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து பின்னாக்கா பார்த்தாச்சு. ரைட். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் நம்ம டீகோட் பண்ணலாம், ப்ரிலிம் ஸ்டேஜ். ரைட்டு. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேப்பர் இதில் வந்து பின்னாக்கா உண்டு. புரியுதா? 2 பேப்பருமே ஒரே நாளில் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சேம் டே தான் வந்து எக்ஸாம் வந்து பின்னாக்கா உண்டு. காலையில் 2 மணி நேரம் அண்ட் ஈவினிங் 2 மணி நேரம். காலைல பார்த்தீங்கன்னா 9:30 to 11:30, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 2:30 to 4:30. இதான் எக்ஸாம் டைமிங்காக வந்து பின்னாக இருக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டேயில் எக்ஸாம் வந்து பின்னாக முடிச்சிருவாங்க. ரைட்டு. 2 பேப்பர் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்புறமா சொல்லுவாங்க, ஜிஎஸ் அப்புறமா சொல்லலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வரது தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்புறம் மாதிரி உண்டு. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா சிசெட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ஷார்ட்டாக சிசெட் அப்படின்ற விஷயம், சிம்பிளாக மேக்ஸ், அவ்வளோதான். ரைட். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 முடிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாருமே எழுதி தான் ஆகணும். கிளியர்? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பேப்பர் 1 நம்ம வந்து பார்ப்போம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஷின் அதில் வந்து கேட்டிருப்பாங்க. மொத்தமாக 200 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 2 மார்க் இங்கே வந்து பின்னாக்கா உண்டு. புரியுதா? இதுவே சிசெட் நம்ம வந்து பார்க்கலாம். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 80 கேள்விகள் தான் வந்து இருக்கும். ஆனால் அதே 200 மார்க்கு தான். பட் இங்கே 2.5 மார்க் ஒரு கேள்விக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைட்டு. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து பின்னாக்கா உண்டு. நெகட்டிவ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லும் போது இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வந்து இருக்குது. கிளியராக? நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு எம்சிக்யூ மெத்தடில் தான் வந்து இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் ஆப்ஷன் மட்டும் தான் ஷேட் பண்ண போகிறீங்க. ரைட்டா? நெகட்டிவ் மார்க் அப்படின்னா இப்போ அட்டன் பண்ணுறீங்க, இதுக்கு ஏ போடுறீங்க, பி, சி, டி இந்த மாதிரி போடுறீங்க. அட்டன் பண்ணிவிட்டு அந்த கேள்வி உங்களுக்கு தப்பாக வருது அப்படின்னா, சரியா, தப்பாக வரும்போது இதுக்கு நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரைட். சப்போஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ நகை இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் இதை அட்டன் பண்ணவே இல்லை, 2 வந்து என்ன பண்ணீங்க, பிளாங்காக வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே நெகட்டிவ் மார்க் வராது. அட்டன் பண்ணி தப்பானால் மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கட் பண்ணுவாங்க. எவ்வளோ கட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 1/3 மார்க் கட் ஆகும். இப்போ ஒரு கேள்விக்கு 2 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 2 மார்க்கில் உங்களுக்கு 1/3 மார்க் கட் பண்ணுவாங்க. எவ்வளோ மார்க்கு? 0.66 மார்க் கட் ஆகும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 2 கேள்வி மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. நம்பர் 1 கரெக்டாக வந்து பின்னாக போட்டிங்க, நம்பர் 2 தப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னா இதுக்கு 2 மார்க் உங்களுக்கு வந்து பின்னாக்கா கொடுப்பாங்க. இங்கே -0.66 வந்து கொடுப்பாங்க. அப்போ 2 - 0.66 என்ன வந்து பின்னாக்கா மார்க் வருதோ அதுதான் உங்களோட ஆக்சுவல் மார்க்காக வந்து பின்னாக இருக்கும். சரியா? இப்படி தான் நெகட்டிவ் மார்க் அப்ளிகபிள் உள்ள வந்து பின்னாக ஆகும். இதுவே சிசெட்டில் பார்த்தீங்கன்னா 0.83 மார்க் வந்து பின்னாக மைனஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா 2.5ல் 1/3 மார்க் உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து பின்னாக்க உண்டு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். எல்லாருமே கிராக் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களாலையும் நிச்சயமாக பண்ண முடியும். ஸோ நெகட்டிவ் மார்க் பார்த்தா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே முக்கியமான விஷயமே எப்படி நம்ம ஒமிட் பண்ணுறோம் அதான் வந்து முக்கியம். ஏன்னா அட்டன் பண்ணல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இல்லையா? அப்போ தப்பாக இருக்குன்னா அதை நீங்கள் விட்டுட்டு வந்துடணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ரைட்? ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு சிசெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குவாலிஃபையிங் பேப்பர் அப்புறமா நீங்கள் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. இது என்னப்பா குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னா இந்த பேப்பர் 1 இருக்குல்ல, இதில் எடுக்கிற மார்க்கை மட்டும்தான் உங்களுக்கு மெரிட்டில் வந்து பின்னாக எடுத்துப்பாங்க. கட் ஆஃப் அப்படின்ற விஷயம் இங்கே வந்து பின்னாக்கா வரும். ஸோ பேப்பர் 1ல் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மெயின்ஸ் அட்டன் பண்ணலாமா இல்லையா அப்புறமா சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணால் தான் மெயின்ஸ் வந்து பின்னாக போக முடியும். ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு GS 1 மார்க் தான் வந்து முக்கியம். பேப்பர் 2 என்ன அப்படின்னா குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்டிருக்க 200 மார்க்கில் 67 மார்க் எடுத்தாலே போதுமானது தான். பேப்பர் 1 தான் கட் ஆஃப் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். பட் பேப்பர் 2ல் 67 மார்க் எடுத்தால் வந்து போதும். ஒரு 28 கொஸ்டின் கிட்ட கரெக்டாக போட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். எதுக்காகனா
இந்த 67 மார்க் எடுத்தால் தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் 1 வந்து இப்போ நான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் 65 மார்க் தான் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1ல் ஃபுல் மார்க் எடுத்தாலுமே எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியாது. அப்போ 2 பேப்பருமே நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். புரியுதா? சிசேட் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமான இருக்காது, அதுக்குலாம் சில ஸ்ட்ராட்டஜிலாம் வந்துருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து பின்னாக்க பார்த்துக்கலாம். இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கான பேட்டர்ன், வேறு ஒன்றுமே இல்லை. பேப்பர் 1 பேப்பர் 2 காலையில் வந்து பின்னாக்க ஒரு எக்ஸாம், ஈவினிங் வந்து பின்னாக்க ஒரு எக்ஸாம், மொத்தமாக 200 கேள்விகள் தான். நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு, அட்டன் பண்ணி தப்பானதான் நெகட்டிவ் மார்க் வந்து கொடுப்பாங்க, பிளாங்காக விட்டால் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம், பேப்பர் 1 மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு பேப்பர் 2 அட்டன் பண்ணல அப்படின்னா கவுண்ட் வருமானா? எஸ், கவுண்ட் வரும். நீங்கள் ப்ரெசென்ட்டாக போட்டாலே உங்களுக்கு கவுண்ட் வந்து பின்னாக்க ஆட் ஆகிடும், அட்டெம்ப்ட் வந்து பின்னாக்க வந்துடும். சரியா? இதான் உங்களுக்கான பேப்பர், ப்ரிலிம்ஸ் பேப்பர் முடிஞ்சுதான். ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் இங்கே வந்து பின்னாக்க கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்க்கலாம், சிலபஸ் ரொம்ப சிம்பிளாக வந்து பின்னாக்க கொடுத்து முடிச்சிருப்பாங்க. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிலபஸை தான் நீங்கள் முதல்ல மக்கப் பண்ணணும். உள்ளே வந்துட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் சிலபஸை படிக்கணும், அதுக்கப்புறம் மெயின் சிலபஸ் நீங்கள் வந்து பின்னாக்க படிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க, வேறு எதுவுமே இங்கே வந்து கொடுக்கல. ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே போகும்போது ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, நேஷனல் மூவ்மெண்ட்டில் எங்கேருந்து ஆரம்பிக்குது, உள்ளே ஏகப்பட்ட விஷயம் வந்து பின்னாக இருக்கும். அப்போ எல்லாமே நீங்கள் டீகோட் வந்து பின்னாக பண்ணணும். அதுக்கு மெயின் சிலபஸ் நீங்கள் படித்தா தான் ஃபுல்லாக வந்து படிக்க முடியும். இது பேப்பர் 1க்கான சிலபஸ் இல்லையா? அடுத்தது பேப்பர் 2 சிசேட்டில் கவர் ஆகிற சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 10th லெவல் தான் இங்கே வந்து பின்னாக்க உண்டு. இதுக்கான சோர்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான பேப்பர். அடுத்தது நான் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் எனக்கு மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து பின்னாக போயிடுவீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் தியரி மாதிரி நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஓகேவா? இல்லை மொத்தமாக 9 பேப்பர்கள் வந்து பின்னாக்க உண்டு. ரைட்? இந்த 9 பேப்பர்களில் 2 பேப்பர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. எப்படி ஜிஎஸ்ல வந்து பின்னாக்க சிசேட் உங்களுக்கு குவாலிஃபையிங் இருக்கோ, சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர் வந்து உண்டு. ஒன்று என்னென்னா, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எழுதியே ஆகணும். எல்லாருமே எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே இங்கிலீஷில் ஒரு பேப்பர் எழுதியே ஆகணும். அதில் 300 மார்க்குக்கு 90 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் போதும் குவாலிஃபை ஆகிடுவீங்க. எப்படி சிசேட்டில் வந்து 67 மார்க் குவாலிஃபைங்க, 90 எடுத்தால் குவாலிஃபை ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு எனி இந்தியன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இல்லாத ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து பின்னாக எழுதணும். தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக தமிழ் வந்து பின்னாக சூஸ் பண்ணிப்பாங்க, ஹிந்தி சூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கெடியூல் 8 ஒரு விஷயம் வந்து பின்னாக்க ஒன்று, அதில் கொடுக்கப்பட்டிருக்க லாங்குவேஜில் நீங்கள் வந்து பின்னாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே 75 மார்க் எடுத்தாலே போதுமானதான், நீங்கள் வந்து பின்னாக எலிஜிபிள் ஆகிடலாம். இதை மெரிட்டில் எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் இதுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். முடிச்சு போச்சா? ஸோ 9 பேப்பர்ஸில் 2 பேப்பர் வந்து பின்னாக்க முடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்க 7 பேப்பர் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, மெரிட்டில் எடுத்துக்க போகிறாங்க. ப்ரிலிம்ஸ் மார்க் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு கேட்வே மட்டும் தான், ஒரு கேட் திறந்து விட்டாங்க, மெயின் ஸ்கூலில் வந்துட்டீங்க, அது ஓரமாக வந்து பின்னாக வச்சுருவாங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஃபுல் மார்க் எடுத்தாலுமே எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க, கிளியர் பண்ணிட்டேன், ஓரமாச்சாச்சு. ரைட்டு. அடுத்தது மெயின்ஸ் பாருங்கள். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப வந்து பின்னாக முக்கியமான ஒரு விஷயம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் இங்கிலீஷில் வரும், ஹிந்தியில் வரும், அவ்வளோதான். தமிழ் வந்து பின்னாக கொடுக்க மாட்டாங்க. பட் அது சிம்பிள் இங்கிலீஷ் தான் வந்திருக்கும், ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத முடியுமான்னு கேட்டால் தமிழில் எழுத முடியும். இன்டர்வியூ அட்டன் பண்ணியுமான்னு கேட்டால் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். ஸோ லாங்குவேஜ் ஒரு தடையாக உங்களுக்கு வந்து பின்னாக இருக்காது. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், ரிட்டர்ன் ஆஸ் கேண்டிடேட் சாய்ஸ் அப்புறமா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கேள்விகள் என்னவோ இங்கிலீஷோ ஹிந்தியில் மட்டும் தான் வந்து வரும், அதை எழுதுகிற அந்த எஸ்ஏ நீங்கள் தமிழில் எழுதலாம். ரைட்டா? ஸோ பேப்பர் 1 மொத்தமாக 250 மார்க் உங்களுக்கு வந்து பின்னாக்க உண்டு. அடுத்தது பேப்பர் 2ல் GS 1 வந்து பின்னாக்க கவர் ஆகும். இதான் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் ஒரு லைனில் மட்டும் கிடையாது, நான் ஃபுல்லாக காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா? இதுக்கு 250 மார்க். நெக்ஸ்ட் பேப்பர் 3 GS 2ல் 250, GS 3 250, எத்திக்ஸ்க்கு ஒரு பேப்பர் வந்து உண்டு 250. முடிஞ்சுதான். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஆப்ஷனல் பேப்பர், விருப்ப பாடம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் 2ஆக வந்து பின்னாக்க பிரிப்பாங்க. இப்போ ஜாகிரஃபி அப்படின்னா ஜாகிரஃபியில் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்புறம் மாதிரி பிரிப்பாங்க. மொத்தமாக 250 250 500 மார்க் இங்கே வந்து பின்னாக்க உண்டு. கிளியரா? ஸோ மொத்தமாக உங்களுக்கு 1750 மார்க்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான எக்ஸாம் வந்து பின்னாக்க இருக்கும். ஸோ 7 × 250 நீங்கள் வந்து பின்னாக்க போட்டுக்கலாம். ரைட்டா? இந்த ஆப்ஷனல் ஒரு பிகினராக இருக்கேன், சூஸ் பண்ண முடியல அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நான் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து பின்னாக்க போய்கிட்டு இருக்கு. ஒரு பேசிக்கான எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்ற விஷயமும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். இதான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான சிலபஸாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், GS 1ல் ஹிஸ்ட்ரிக்கு எதெல்லாம் வந்து பின்னா கவர் ஆகுது, அந்த சிலபஸை ஃபுல்லாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக முதல்ல நீங்கள் வந்து படிக்கணும். ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரும்போது இந்த சிலபஸ் காப்பி தான் நீங்கள் ஃபுல்லாக மக்கப் பண்ணணும்.
இதை நீங்கள் ஃபுல்லாக மக்கப் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து பின்னாக போக முடியும். இல்லை ரொம்ப டஃப் ஆகிடும். சிலபஸை ப்ராப்பராக வந்து பின்னாக மக்கப் பண்ணணும். ஓகே, ஸோ மெயின்ஸ் முடிஞ்சுதா? மெயின்ஸை முடிச்சதுக்கப்புறமா தான் இன்டர்வியூ வந்து பின்னாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் அது கஷ்டமாக இருக்கலாம், கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். பட் மெயின்ஸில் நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க. இப்போ இங்கே வந்து இருக்கு இல்லையா, 1070 வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ 275 மார்க் வந்து பின்னாக உண்டு. ஆனால் ஒரு டாப்பர் மார்க் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000+ அவ்வளோதான் வந்து பின்னாக இருக்கும். ஒரு 1050, ஒரு 1000 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெயின்ஸ்லேயே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து பின்னாக கிடையாது. கிளியரா? ஏன்னா இந்த மார்க்கும் இன்டர்வியூ மார்க் சேர்த்தா உங்களுக்கு மெரிட்டில் வந்து பின்னாக வரும். ஸோ மெயின்ஸ் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்டர்வியூ நீங்கள் அதிகம் பயப்பட அவசியம் இல்லை. நிச்சயமாக அதை வந்து பின்னாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? இதுதான் யூபிஎஸ்சிக்கான பேசிக்கான விஷயங்கள். யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபிலிம்ஸ் யார் எழுதலாம், மெயின்ஸ் யார் எழுதலாம், எல்லாமே நம்ம வந்து பின்னாக பார்த்துருக்கோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் எக்ஸாம் வந்து எழுத முடியும். பட் உங்களோட சாய்ஸ் நீங்கள் தான் வந்து பின்னாக பண்ணிக்கணும். ஆப்ஷன் ப்ராப்பராக வந்து பின்னாக சூஸ் பண்ணணும். ஏன்னா முக்கியமான விஷயம் 500 மார்க் அங்கே வந்து பின்னாக உண்டு. அந்த 500 மார்க்கில் யார் அதிகம் பூஸ்டப் வாங்குறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பின்னாக போகவே முடியும். ஸோ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நான் வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கிளியர்? அடுத்து உங்களுக்கு என்ன புக்ஸ்லாம் வந்து பின்னாக படிக்கணும், பிலிம்ஸ்க்கு எந்த புக்ஸ் படிக்கணும், மெயின்ஸ் எந்த புக்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே விஷயந்தான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். 5 அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டு லாஸ்ட்டும் கிளியர் பண்ண முடியும்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியும். ஆதியில் வென்றவனும் உண்டு யூபிஎஸ்சியில், இறுதியில் வென்றவனும் உண்டு யூபிஎஸ்சியில். ப்ராப்பரான டெடிகேஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஒரே விஷயந்தான், டைம் டைம் டைம். நேரம் பொன் போன்றது கிடையாது. நேரமும் காலமும் பொன் போன்றது கிடையாது. எப்போ வேணால் வந்து பின்னாக வாங்கிக்கலாம் அப்புறம் மாதிரி கிடையாது. அது விலை மதிப்பற்றது. போனால் போனது தான். இந்த 15 நிமிஷம் வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் 70 மினிட்ஸ். எனக்கு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. திரும்ப அது வந்து பின்னாக வராது. ஸோ காலத்தையும் நேரத்தையும் ஈஸியாக எடை போட்டு வேஸ்ட் ஆகிடாதீங்க. காலங்களும் வயசும் போயிடுச்சுன்னா திரும்ப இழுத்து பிடிக்கவே முடியாது. கன்சிஸ்டன்சியாக படிங்க, கிளியர் பண்ணுங்கள், போஸ்ட்டில் போய்ட்டு உட்காருங்க. அவ்வளோதான். ஓகே, ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.